நாங்க வந்து மேடவாக்கம் பெரிய ஏரிய சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரோம். ரொம்ப நாளாவே சிட்லப்பாக்கம் ரைசிங் டீமோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தூரம் இருந்து பார்த்து வியந்து போயிருக்கோம். இன்னைக்கு நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த என்டையர் வாலண்டியர் குரூப்போட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது. இப்ப எங்களோடதும் ஒரு பயணம் தான். மேடவாக்கம் பெரிய ஏரிங்கிறதும் ஒரு 112 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய ஏரி. So every month நாங்க ஒரு பெரிய ஈவென்ட் கண்டக்ட் பண்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பீப்புள் வந்து கலந்துப்பாங்க. சோ தட் அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கிறோம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நாங்க 1000 பீப்புள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான். அவங்க ஒரு 10,000 பேருக்கு அவங்களுடைய குரூப்ல சொல்ற மாதிரி. சோ இப்படிதான் நாங்க எங்களை வந்து பிரிச்சிட்டு இருக்கோம். மேடவாக்கம் லேக் ரீஸ்டோரேஷனுக்கான ஐடியா வந்ததே இங்க சிட்லப்பாக்கம் டீம் வந்து 2023 ஃபிளட் வரும்போது மேடவாக்கம் ஃபுல்லா சம ஃபிளட்டிங்ல இருக்கு. அந்த டைம்ல வந்து சிட்லப்பாக்கம்ல வந்து ஃபிளட்டிங் வந்து நல்லா கண்ட்ரோல்ட் ஆகி ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. சோ இப்போ நம்ம மேடவாக்கம்ல இவ்வளவு ஃபிளட் ஆயிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் சிட்லப்பாக்கமோட சேர்ந்து நம்மளோட மேடவாக்கம்ல நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஃபிளட் வரக்கூடாதுன்ற ஒரு தாட் தான் எங்களோட மேடவாக்கம் இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து அந்த போஸ்ட் சைக்ளோன்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த ப்ராசஸ். சோ போஸ்ட் சைக்ளோன்ல இருந்து ஸ்பெஷலி வாண்ட் டு தேங்க் தயானந்த் சார். சோ அவர் வந்து பூர்வங்கராக்கு வந்திருந்தாரு. So he did the due diligence over there. He came up with some strategies. He came up with various suggestions. Yeah, sincere thanks to Chitlapakam Raisins and Dayanand sir for this.